சிறகடிக்க ஆசை சீரியலில் டுடே எபிசோடில் மீனாவும் ஸ்ருதியும் பேசிக்கிட்டு இருக்கிற போதே கரெக்டாக நம்ம ரோகிணி வந்து நிற்கிறாங்க. ரோகிணியை பார்த்த உடனே ஸ்ருதி இருந்துட்டு மெல் பவர் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு காது கேட்டுருச்சு போல இருக்கு. அதனால தான் இங்கே சடனாக வந்து நின்றுட்டுருக்காங்க. மீனா, நான் சொன்னல எனக்கு இவங்க மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் இவங்க எதுக்கு இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து கேட்கவும் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ரோஹிணியை வந்த உடனே இங்கே என்ன பண்ணுறீங்க ஸ்ருதி? நான் மீனாவை பார்க்குறதுக்காக வந்தேன், நீங்கள் எதுக்கு வந்தீங்க ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே இங்கே எனக்கு தெரிஞ்சவங்கலாம் இருக்காங்க, அதனால் மேக்கப்ஸ் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க, நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மீனா இருந்துட்டு இங்கெல்லாம் நீ வரியா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ ஏன் இங்கே வந்து இருக்கிற போது நான் வரமாட்டேன்னா என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மீனா, உங்களை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கு மீனா, நீங்களும் இப்போ வீட்டை விட்டு வெளியே வந்துட்டீங்களாமே, வெளியே துரத்தி விட்டது தான் சொன்னாங்க, யாரும் என்னை துரத்தி விடல, நானாக தான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம் மீனா, ஆனால் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டீங்களே, இதுக்காக தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கேன், எல்லாரும் சேர்ந்து என் பக்கம் வாங்க, நான் எப்படினாலையும் மனோஜ் கிட்ட வந்து சேர்ந்துருவேன், ஆனால் நீங்கள்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலையும் மனோஜ் தான் இந்த ஜென்மத்தில் என்னோட புருஷன், விஜயா தான் என்னுடைய மாமியார், அடுத்து என்ன அண்ணாமலை என்ன உங்கள் மாமனாரா, தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஸ்ருதி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ரோகிணி இருந்துட்டு இப்போ கூட ஒன்றும் இல்லை மீனா, நீங்கள் என் பக்கம் சப்போர்ட்க்கு வந்துடுங்க, நான் மற்றதெல்லாம் நான் பார்த்துறேன், எத்த கதவு மூடி இருந்தாலையும் நான் அந்த எல்லா கதவையும் ஒடிச்சிட்டு உள்ளே வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என் புருஷன் என்னை வேண்டான்னு சொல்லி என்னை துரத்தி விட கிடையாது, நீ வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லி யாரும் என்னை சொல்ல கிடையாது, நானாக தான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன், நாளைக்கு கூட நான் வீட்டுக்கு போகலாம், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, என் புருஷன் என்னை வேண்டான்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கோ இல்லை கோர்ட்டுக்கோ போய் நிற்க கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க மீனா, இப்போ நான் இருக்கிற நிலமையில தான் நீங்களும் இருக்கீங்க, முடிஞ்சால் என் பக்கம் வந்து எனக்காக ஹெல்ப் பண்ணுங்கள், அப்படி இல்லாட்டி நடக்கிற பிரச்சனையோட அதிகமாக கூட நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. சுற்றி இருந்துட்டு நான் சொன்னது எல்லாமே உண்மைதான் மீனா, இவங்க தான் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வரதுக்கான காரணமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மீனா இதெல்லாம் கேட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்துதான் ரவி இந்த பக்கம் சமைச்சிக்கிட்டு இருக்காரு. முத்து வீடெல்லாம் பெருக்கி மாப்பெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம மனோஜ் இருந்துட்டு ஃபோனை நோண்டிக்கிட்டே போட்டுட்டு இருக்கிறது கூட தெரியாமல் அதெல்லாம் மிதிச்சுட்டு வந்து சோபா மேலே உட்காராரு. அதுக்கு அடுத்ததான் டேய் முத்து, டிஃபன் ஆயிடுச்சுடா, சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம மனோஜ் இருந்துட்டு டிஃபனெல்லாம் எடுத்துடா நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே சிங்கில் நிறையா பாத்திரம் இருக்குது, அதெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறமா நீ சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் எவ்வளோ படிச்சிருக்கேன், எத்தனை டிகிரி வாங்கி வச்சுருக்கேன், ஆனால் என்ன போய் பாத்திரம் கழுவ சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, அதெல்லாம் இங்கே எங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம், நீ பாத்திரம் கழுவணும், ரவி சமைக்கிறான், நான் வீடை போட்டுட்ருக்கேன், நீ பாத்திரம் கழுவி தான் ஆகணும், அதெல்லாம் எனக்கு தெரியாதுற, நாங்கள் மட்டும் என்ன இது கோச்சிங் கிளாஸ்க்காக போயிட்டு வந்தோம், இல்லை போய் கற்றுக்கூடா போடா அப்படின்ற மாதிரி நம்ம முத்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரவியும் அதை தான் சொல்கிறாங்க. மனோஜ் வந்து முடியாதுன்னு சொன்ன உடனே ரவி இருந்துட்டு நான் சமைக்கிறத நீ சாப்பிடக்கூடாது, நான் போட்ட இடத்துல நீ நடக்கக்கூடாது, காலை தூக்குடா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இவன் அம்மாவை கூப்பிடுவான். அம்மா ஓடி வந்து என் பிள்ளைய இப்போ ஏற்பட்டவன், அவன் எவ்வளோ படிப்பெல்லாம் படிச்சிருக்கான், எவ்வளோ டிகிரி வாங்கி வச்சுருக்கான், அவன் ரேஞ்சு என்ன அந்தஸ்து என்னன்னு சொல்லி பேசுறதுக்காக வருவாங்க பாரு அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி விஜயா வந்துடுறாங்க. என்னாச்சுடா மா, என்ன போய் பாத்திரம் கழுவ சொல்கிறாங்கம்மா, நீ எதுக்காகடா பாத்திரம் கழுவணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை இருந்துட்டு முத்து வீடெல்லாம் பெருக்கி போட்டுட்ருக்கான். ரவி சமைக்கிறான், இவன் பாத்திரத்தை கழுவட்டுமே, 3 பேரையும் ஒரே மாதிரி பார்க்க ஆரம்பி அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரவி வந்து குக்கிங் படிச்சிருக்கான், அதனால அவன் சமைக்கிறான், இவன் வந்து படிக்கல, கார் தான் ஓட்டிகிட்டு இருக்கான், இவனுக்கு எல்லா வேலையும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும்,
ஆனால் மனோஜ் அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு 3 பேரையும் ஒன்றாவே பார்க்க வராதா, அவன் மட்டும்தான் உனக்கு பெருசாக போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக மனோஜ் இருந்துட்டு எனக்கு டிஃபன் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பேசாமல் விஜயா இருந்துட்டு நான் வேலைக்கு ஒரு ஆளை போடலான் இருக்கேன், ஆளை போடுங்க, நாங்கள் வேண்டான்னு சொல்லலை, ஆனால் அவங்களுக்கு சம்பளத்தை இவன் தருவான் அப்படின்ற மாதிரி மனோஜை வந்து சொல்லிடுறாங்க. நான் மட்டும் எப்படி தர முடியும், ஆமாம் நானும் இவனும் வேலை செய்கிறேங்க, நீ தானே இங்கே வேலை செய்ய முடியாதுன்னு சொன்னதுனால தானே வீட்டுக்கு ஆள் போடுறதா சொல்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு நீ தான் சம்பளத்தை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மீனா இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் மீனாவோட அருமை இங்கே யாருக்குமே தெரியல. இப்போ மீனாவை நீ வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்ட, உனக்கு மாமியார் என்ற அந்தஸ்தை அவள் என்றைக்குமே கொடுத்துருந்தா, ஆனால் நீ அவளை மருமகளாக ஒரு நாள் கூட நினைக்கவே இல்லை. ஆனால் இப்போ பார்த்தியா எவ்வளோ தூரம் நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்குது. நான் எந்த கஷ்டமும் படல, நான் வெளியே அனுப்புனது சரிதான், அதுவும் உங்கள் தான் அவளை நான் வீட்டை விட்டு வெளியே அனுப்புனேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றது எதையும் காதில் போட்டுக்காம அங்கேருந்து கிளம்புறாங்க. எக்காரணத்தை கொண்டும் அவளை நான் திரும்ப இந்த வீட்டுக்கு மட்டும் நான் கூட்டிகிட்டு வந்துடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே பிடிவாதமாக இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முத்து இருந்துட்டு மீனாவை பார்க்கறதுக்காக போகிறாங்க. என்னங்க சாப்பிட்டீங்க, ரவி தான் சமைச்சான், கிச்சடி அதை தான் சாப்பிட்டேன், ஆனால் நீ சமைச்ச அளவுக்கு வரலை, பேசாமல் வீட்டுக்கு வந்துரு மீனா. எதுக்கு உப்புமா சமைக்கிறதுக்காகவா, அதுக்கெல்லாம் இல்லை மீனா, வீட்டில் நீ இல்லாமல் வீடு வீடாகவே இல்லைம்மா, அப்பாவும் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அதனால தான் நான் உன்னை கூப்பிட்றேன். ஸ்ருதி என்னை பார்க்கறதுக்காக வந்துட்டாங்க, அதே எனக்கு வீட்டுக்கு வர சொல்லி கம்பல் பண்ணாங்க, அதுவே முதல்ல வீட்டில் இல்லையா, இதில் அது இன்னும் வீட்டுக்கு வர சொல்லுதா. ரவி வந்து சரியாக நடந்துக்கிட்டா ஸ்ருதி வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஆனால் ஸ்ருதி என்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்லிட்டு போனாங்க, ரோகிணியும் அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்துட்டு போனாங்க. இத்தனை நாள் இல்லாமல் இப்போ ரோகிணி போனதுக்கப்புறமா தானே இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, அப்படின்னா அவங்களே கூட அந்த சாமியாரை ரெடி பண்ணியிருக்கலான்னு ஸ்ருதி சொல்லிச்சு. அதே மாதிரி இந்த ரோகிணி வந்து நம்மளை பழி வாங்குற மாதிரி பேசிட்டு போச்சுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முத்துவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.